وقال نبينا محمد صلى الله عليه وسلم لا وضوء لمن لم يذكر اسم الله عليه أو كما قال صلى الله عليه وسلم. அன்பான சகோதரர்களே, நேற்றைய தினம் பயானில சையதுனா ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் சிறப்புகளை பற்றி நாங்க படிச்சோம். இந்த பயானில முக்கியமாக வுது என்ற இந்த பாடம் ஒரு முக்கியமானது. அதை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாங்க பார்ப்போம். அந்த அடிப்படையில சகோதரர்களே, வுது எடுக்கிறது என்கிறது அல்லாஹுடைய கட்டளை. முதலாவது அதுதானே. அல்லாஹு தஆலா சொல்றான், இதா கும்தும் இலஸ் ஸலாத்தி ஃபக்ஸிலு வுஜூஹக்கும். அல்லாஹு தஆலா சொல்லி தருகிறான், நீங்க தொழுகைக்காக நின்றுட்டா, தொழுகைக்காக நீங்க ரெடியாகிட்டா அல்லாஹ் சொல்லி தருகிறான், ஃபக்ஸிலு வுஜூஹக்கும் வ ஐதியக்கும். உங்களுடைய முகத்தை கழுகுங்க, கையை கழுகுங்க, முழங்கை வரைக்கும் கழுகுங்க, தலையை மசுகு செய்யுங்க, காலை கழுகுங்கள். அல்லாஹு தஆலா சொல்லி தருகிறார். இந்த வுது என்கிறது எப்படி வந்தது? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மேராஜுக்கு போயிட்டு வந்த பின்னால சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் வருகிறார்கள். வந்து இபாதத்துக்களை சொல்லிக் கொடுக்கிறார்கள். தொழுகின்ற விதம், ஒவ்வொடுக்கின்ற முறை, அதையெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு வுதுவுடைய பாடம் நடக்கிறது. யாரு சொல்லிக் கொடுக்கிறார்கள்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள். நாங்க செய்யற இந்த வுது, கையை கழுகிறது, வாய் கொப்பளிக்கிறது, கால கழுகிறது, இந்த வுது இருக்கிறது, இதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் படித்துக் கொடுத்தது மிஅராஜுக்கு பின்னால் படித்துக் கொடுக்கிறார்கள். அப்ப அதற்கு முன்னால் வுது ஒன்று இருக்கல்லையா? இருந்தது. அதற்கு முன்னாலும் வுது இருந்தது. ஆனால் அந்த வுது இருக்கிறது, அது இதற்கு வித்தியாசமானது. நாங்க தொழுகிறோமே, எவட இந்த தொழுகையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு முன்னால வாழ்ந்த நபிமார்கள் தொழுத தொழுகையும் வித்தியாசமானது. நாங்க படிச்சிருக்கிறோமே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மிஅராஜுக்கு போனார்கள். மிஅராஜுக்கு போறதுக்கு முன்னால அல் அக்ஸாவுடைய பள்ளிவாசலே போனாங்க. அங்கு 2 ரக்காத்துகள் தொழுதார்கள். அங்கு 2 ரக்காத்துகள் தொழுதார்கள். அப்ப அது என்ன தொழுகை? அது அந்த சமுதாயத்துக்கு ஒரு தொழுகை இருந்தது. அந்த தொழுகை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதார்கள். நாங்க தொழுகின்ற இந்த விதம், லுஹருடைய 4 ரக்காத்து, சுஜூது செய்கிறது, ருக்கு செய்கிறது, இந்த விதத்தை அல்லாஹு தஆலா இந்த உம்மத்துக்கு கொடுத்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மூலமாக அல்லாஹு தஆலா கொடுத்தார். அதைத்தான் நாம் இப்பொழுது செய்து வருகிறோம். எங்களுக்கு முன்னால வாழ்ந்த நபிமார்களும் தொழுதார்கள். ஆனா எகட தொழுகை போன்று அல்ல. அவர்களும் வுது செய்தார்கள். எகட வுதுவை போன்ற வுது அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹாதா வுதுஇ வ வுதுஉல் அன்பியாஇ மின் கப்லி. இந்த வுது, நான் செய்கிற இந்த வுது எனக்கு முன்னால உள்ளவர்களும் செய்த வுது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப வுதுவுடன் இருப்பதினால் ஒரு மனிதனுக்கு என்ன நன்மை இருக்கிறது? வுது எடுப்பதால என்ன பிரயோஜனம் இருக்கிறது? வுது என்கிறது பெரிய இபாதத். வுது என்கிறது பெரிய இபாதத். ஆனா அந்த இபாதத் சிலவங்களுக்கு நாசத்தை, முசீபத்தை தேடி கொடுக்கிறது. வுதுவினால சிலவர்கள் அல்லாஹ்வுடைய அதாபு, அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு ஆளாகிறார்கள். ஏனது? அந்த வுதுவை சரியாக இருக்கிறாங்க இல்ல. வுது எடுக்க போனா கையை சரியா கழுகிறது இல்ல, காலை சரியாக கழுகிறது இல்ல, அறக்குறையாக அவசரமாக முகத்தை சரியா கழுவிப்படாது, தண்ணி அப்படி லேசா மேலுக்கெல்லாம் பூசிட்டு போறது, கொஞ்சம் தண்ணி எடுத்து அப்படி பூசிட்டு போறது, எல்லா இடத்திலும் தண்ணி ஓடி கழுக வேண்டும். கழுகினால்தான் அது வுது. அப்பதான் அதிலே பிரயோஜனம் இருக்கிறது, அதிலே நன்மை இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல சஹாபாக்கள் ஒரு பயணம் போனாங்க. பயணம் போற இடத்துல அசருடைய தொழுகைக்காக டைம் வந்தாச்சு. அசருடைய தொழுகைக்காக டைம் வந்த உடனே சஹாபாக்கள் வுது செய்கிறார்கள். அந்த வுதுவை எப்படி செய்தார்கள் என்றால், தண்ணி இல்லாத ஒரு டைம், அது தண்ணி குறைவான டைம், வுது எடுக்க வேண்டும். அசருடைய டைம் ஆகியாச்சு. சஹாபாக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க, தண்ணி கிடைக்கணும், தண்ணி வரணும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஒரு கூட்டத்தார்கள் தண்ணியோடு வந்தாங்க. ஒரு கூட்டத்தார்கள் தண்ணியோடு வருகிறார்கள். சஹாபாக்கள் போய்ட்டு அவசரமாக அந்த தண்ணி எடுத்து வுது செய்தார்கள். அந்த ஹதீஸ்ல வருகிறது, அவர்கள் அவசரமாக வுது செய்தார்கள்.
ஒதுவ செஞ்சுட்டு போறாங்க. சில அவசரமா செய்வாங்களே, அது அவசரமாக உணவு செஞ்சுட்டு போனாங்க. அவர்கள் இந்த காலில் குதிகால இந்த பின்பகுதிகள்ல சரியாக தண்ணி பட்டிருக்கல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்க்கிறாங்க, உது எடுத்துட்டு போறாங்க, அசருடைய தொழுகைக்காக வேண்டி போறாங்க. உதுவை சரியாக கம்ப்ளீட் பண்ணி இல்ல, சரியாக கழுகிப்பட்டு இல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வைலுல் லில் அகாப், வைலுல் லில் அகாப். அந்த கால்ல சரியாக தண்ணி படாமல் கழுகிட்டு போறாங்களே, அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்றார்கள். அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்றார்கள். நாங்க செய்யறவனு சரியாக செய்யாட்டி அது பாவம், அதில் நாசம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதனால தான் மார்க்கம் சொல்லுகிறது, நீங்க உது எடுக்கிறீங்களா சரியான முறையில கால் கைகளை சரியான முறையில கழுவணும், காலுக்கு சரியாக தண்ணி படணும், கைக்கு சரியாக தண்ணி படணும். அப்பதான் அந்த உதுவில் நன்மை இருக்கிறது, அது பிரயோஜனம் இருக்கிறது. என்றால் உதுவுடைய ஹதீஸ் வந்திருக்கிறது, நிறைய உது சம்பந்தப்பட்ட ஹதீஸ் வந்திருக்கிறது. ஒரு கட்டத்தில் நபிகள் நாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் உதுவை சரியாக செஞ்சிட்டார், உதுவை சரியாக செஞ்சிட்டாரு, குறையவும் இல்ல, பரிபூரணமாக சென்றால் இல்லா கஃபரல்லாஹு மா தகத்தம மின் தன்பிஹி வ மா தஅக்கர், அவர் முன் செய்த பாவம் பின் செய்த பாவம் எல்லாம் அல்லாஹ் மன்னிச்சிடுவார். அதனால தான் மார்க்கம் சொல்லுகிறது, சகோதரிகளே, உதுவெடுக்கிற நேரத்தில என்னோட முகத்தை கழுகுற நேரத்தில கண்ணால செஞ்ச பாவம் எல்லாம் கழுகிப்பட்டு போகிறது, கையை கழுகுற நேரத்தில கையால செய்த பாவம் எல்லாம் கழுகிப்பட்டு போகிறது, தலையால காலால செஞ்ச பாவம் எல்லாம் கழுகிப்பட்டு போகிறது. உதுவெடுக்கிறதுனால தண்ணி வடிஞ்சு ஓடுது, பாவங்கள் தான் கழுகிப்பட்டு போகிறது. அதனால தான் மார்க்கம் என்ன சொல்லுகிறது, உதுவெடுத்தால் உதுவெடுத்து முடிஞ்ச பின்னால தொடைக்காதீங்க. தொடைக்கிறதை இஸ்லாம் மக்ரூஹாக்கி வைத்திருக்கிறது. தொடைப்பதனால் என்ன நடக்கிறது, அந்த வடிஞ்சு போற அந்த பாவம் வடிஞ்சு போக விடாமல் நாங்க தடுக்கிறோம், பிளாக் பண்ணி வச்சிரும். அதாக வடிஞ்சு காஞ்சி பெய்த்துடணும். அதைத்தான் இஸ்லாம் சுன்னத்தாக்குறது. உதுவெடுத்தால் துடைக்க கூடாது, அது அப்படி வடிந்து போக வேண்டும். உதுவெடுப்பதினால ஒரு மனிதனுடைய முன் பின் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. உதுவோட இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம் இருக்கிறது? அதாவது இமாம்கள், அறிஞர்கள், ஆரிஃபீன்கள் இந்த நேரம் உதுவோட தான் இருப்பாங்க, உதுவோட தான் இருப்பாங்க. ஏனென்றால் உதுவுடன் இருக்கிற நேரத்தில் ஒரு மனிதன் மௌத்தானால், உதுவோடு இருக்கிற நேரத்தில் ஒரு மனிதன் மௌத்தானால் அந்த மனிதன் ஷஹீதாக மௌத்தாகிறார். உதுவோடு இருக்கிற நேரத்தில் சிலவர்கள் மௌத்தாகிறார்களே, அந்த ஒரு மனிதர் மௌத்தானாரு, அசருடைய தொழுகையை தொழுது முடிந்து யாசீன் ஓதிக் கொண்டிருக்கிறார். தன்னுடைய மனைவிக்காக யாசீன் ஓதி லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படி சொல்லி கொண்டு வந்து 50-60 திக்ராகிற டைம்ல மௌத்தாகிட்டார். எவ்வளவு பெரிய பாக்கியம்! உதுவுடன் மௌத்தானால் அந்த மனிதன் ஷஹீதாக அல்லாஹ்விடத்தில் எழுதப்படுகிறார். உதுவோடு இருக்கிற நேரத்தில் முசீபத்து வராது, முசீபத்து வராது, சோதனைகள் பிரச்சனைகள் ஒரு மனிதனுக்கு வராது, ஆபத்து வராது. ரோட்டில போற நேரத்தில் ஆபத்துக்கள் வராது. ஏனென்றால் அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்னான், யா மூசா இதா அஸாபத்துக முஸீபத்துன் வ அன்த அலா கைரி வுதுஇன் ஃபலா தலூமன்ன இல்லா நஃப்ஸக். மூசா, உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா, ஏதாவது ப்ராப்ளம் ஒன்று வந்தா, நீங்க இந்த டைம்ல உது இல்லாம இருந்தா அதுக்கு நீங்க தான் காரணம், அதுக்கு நீங்க தான் உங்களை குறை சொல்லணும். அடுத்தவரை நீங்க குறை சொல்லாதீங்க, அதற்கு காரணம் நீங்க தான். அப்ப என்ன அர்த்தம், என்ன மீனிங் அதுல? மூசா, நீங்க உதுவோடு இருந்திருந்தா அவருக்கு அந்த பிரச்சனை வந்திருக்காது. அப்ப உதுவோடு இருப்பதனால முசீபத்துக்கள் இல்லாமல் ஆகிறது. முழுக்கோடு உள்ளவருக்கு மார்க்கம் என்ன சொல்லுகிறது? குளிப்பு கடமையானா சில நேரங்களில் நாங்க குளிக்கிறதுக்கு லேட்டாக்கி வைத்திருப்போம். முழுக்கோடு இருக்கிறது பாவம், அது வேற கதை. பாவம் என்றா முசீபத்து. ஹதீஸ்ல வந்திருக்கிறது, லா ததுகுல் மலாயிகத்து பைத்தன் ஃபீஹி கல்புன் வலா ஜுனுபுன். ஒரு வீட்டில நாய் இருந்தால் அந்த வீட்டில் மலக்குமார்கள் வரமாட்டாங்க, போட்டோக்கள் இருந்தா மலக்குமார்கள் வரமாட்டார்கள். அதே போன்று வந்திருக்கிறது, வீட்டுக்குள்ள முழுக்கானவர் குளிப்பு கடமையானவர் வீட்டுக்குள்ள இருந்தா, குளிக்காமல் இருந்தால் அந்த வீட்டுக்கு ரஹமத்துடைய மலக்குமார்கள் வரமாட்டாங்க. ஒரு ஆள் வீட்டுக்குள் இருக்கிறார், அவரு குளிக்கோடு லேட்டாக்கி குளிக்க வேண்டி இருக்கிற
தின்னோம் வேணும். முழுக்குடன் தின்றால் ரிசுக்கில பரக்கத்தில்லா போய்த்தரும். முழுக்கோட குளிப்பு கடமையாக இருக்கிற நேரத்தில் திண்டா தின்கிற சாப்பாட்டுல ரிசுக்கில பரக்கத்தில்லா போய்த்தரும். இந்த முசீபத்தை இல்லாமலாக்குறதுக்கு என்ன செய்யணும் சகோதரிகளே? அதையும் இமாம்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். ஒரு ஆளுக்கு தின்னோடும் முழுக்காளியாக இருக்கிறாரு, அவர் லேட்டாகித்தான் குளிக்கோடும் வந்திருந்தா உருவெடுத்துக் கொண்டு தின்றால் அந்த முசீபத் இல்லா போய்த்தரும். உருள் அவ்வளவு பெரிய ஒரு பரக்கத்து இருக்கிறது. உருவெடுத்துக் கொண்டு தின்றா அந்த முழுக்கினால வரக்கூடிய முசீபத் இல்லாமலாகிறது. அன்பானவர்களே, அவ்வளவு பெரிய ஒரு நன்மை இந்த உருவில் இருக்கிறது. அது மட்டுமல்ல, உருவோடு யார் இருக்கிறாரோ அவரோட மலக்குமாறுகள் சேர்ந்திருப்பாங்களாம். நாங்க உருவோடு இருந்தா எங்களுக்கு பாதுகாப்புக்கு மலக்குமாறுகள் எங்களோடு சேர்ந்திருப்பாங்களாம். உருவுடன் இருக்கிற நேரத்தில் ஒவ்வொரு செகண்டுக்கும் எல்லாம் நன்மை எழுதி கொண்டிருப்பார். உங்களுக்கு தெரியும், கொழும்புல நாவலை பள்ளிவாசல் இருக்கிறது, அங்கே ஒரு ஜியாரம் இருக்கிறது, அடங்கப்பட்டிருக்கிறார் ஒரு பெரிய ஒரு மனிதர். அவருடைய பேரு கேத்தல் பாவா என்று சொல்லப்படுகிறது. தெரிந்தவங்க இருப்பாங்க, கேத்தல் பாவா. அவருடைய பேர் அது அல்ல, ஷீனி அப்துல் காதர் வலியுல்லா, இந்தியாவை சேர்ந்தவர். இலங்கையில வந்து நிறைய கராமாத்துக்களை காட்டியவர். எந்த நேரம் ஒருவரு தான் இருப்பார், ஒரு மஜ்னூபியாக. மார்க்கத்தில் ரெண்டு இருக்கிறது, ஒன்று மஜ்னூன், அடுத்தது மஜ்னூப். மஜ்னூன் என்றா என்ன தெரியுமா? இந்த துனியாட சப்ஜெக்ட்ல பைத்தியம் வார். அவனுக்கு சொல்லு மார்க்கத்துல மஜ்னூன். சிலவனுக்கு போலீஸ் ஆகணும் என்ற ஒரு பைத்தியம், டிரைவர் ஆகணும் என்ற ஒரு பைத்தியம், சிலவனுக்கு காதல்ல ஒரு பைத்தியம், சிலவனுக்கு படிச்சு பைத்தியம் வார. ஒவ்வொரு ஜாய் பைத்தியம் உலகத்தில் இருக்குது. பைத்தியம் பிடிச்சவரை பார்த்துட்டீங்க. சிலர்கள் அல்லாத விஷயத்தில இபாதத்து செய்து செய்து அல்லாவை சிந்தித்து தன்னை மறந்து அவர்கள் ஒரு பைத்தியம் பிடித்தவர்கள் போன்று பூமியில திரிவாங்க. அவர்கள் இறை நேசர்கள், அவர்கள் அவுலியாக்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு விதமான நிலைமை, அவர்களுக்கு சட்டம் இல்லை. நான் யார் என்று தெரியாது. ஊட்டியோடு இருப்பாங்க, ரோட்டோரத்தில் இருப்பாங்க, ஆனா திக்ரோட சலவாத்தோடு அவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு பேரு மஜ்னூப், மஜ்னூன் அல்ல மஜ்னூப். அப்ப மார்க்கத்தில் இருந்து இருக்கிற மஜ்னூன், மஜ்னூப். இந்த மஜ்னூபிகளாக உள்ளவர்கள் உலகத்தில் நிறைய பேர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர் தன்னை மறந்தவர்கள். இந்த நேரம் அல்லாஹுடைய சிந்தனையோட அவர்களுக்கு துனியாத ஆசை இல்ல, கல்யாணம் முடிக்கிறது இல்ல, வீடு வாசல் இல்ல, அப்படி சும்மா ரோட்டு இருப்பாங்க. அப்படி இருந்த ஒருவர் தான் அந்த வழியுள்ளார். காலத்துல சொல்லுவாங்களே, அவர் கோல்பேசிக்கு வந்து குளிச்சுட்டு ரோட்டோரத்துக்கு வந்தா ஒரு எடுத்துட்டு ரோட்டோரத்து வந்து இருக்கிற அவரோட கையில ஒரு கேத்தல் இருக்குமா? அதான் கேத்தல் பாவான்றது. அவரோட கையில ஒரு கேத்தல் இருக்குமா? ஏன் அந்த கேத்தல் வச்சுட்டு இருப்பாரு தெரியுமா? எப்பயாவது ஒரு முறிஞ்சா ஒன்று எடுத்து கொள்கிறார், ஒன்று முறிஞ்சா ஒன்று எடுத்துடுவாரு. லேட் ஆக்குறது இல்ல, பாத்ரூம் போயிட்டு வந்தா ஒன்று எடுத்துரு. எங்க நேரம் ஒன்னோட ஒதுவுடன் ஒரு மனிதன் போட்டான விடுதலை நாங்கள் எழுதி வைத்திருக்கிறாங்க. ஒரு மனிதன் ஒதுவுடன் மௌத்தானா அந்த மனிதன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இப்ப டியூட்டி எல்லாம் முடிஞ்சாச்சு, வகை கொண்டு வரவே இல்லை. மற்ற மலக்குமார்களுக்கு வேலை இருக்கிறது, அல்லாஹ் கொடுத்த வேலை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய வேலை முடிஞ்சாச்சு. ஆனா அவங்க எப்ப வார ஒருத்தன் ஒதுவுடன் மௌத்தானா அவன் ஜனாசாவுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வாரண்டா, மலக்குமார்கள தலைவர் வாரண்டா. யோசிச்சு பாரு, எவ்வளவு பெரிய பாக்கியம். நான் ஒருவரை இருக்கு ஒரு சகோதரிகளே, அதுல நன்மை எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது, பாதுகாப்பு இருக்கிறது. மௌத்து எப்ப வரும் யாருக்கு தெரியும்? மௌத்து எப்ப வரும் யாருக்கு தெரியும்? தெரியாது. ஆனால் ஒருவுடன் இருந்து ஒரு மனிதன் மௌத்தானா அந்த மனிதன் ஜனாசாவுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வாராங்க. அதெல்லாம் நினைச்சுதான் இந்த கேத்தல் பாவாண்டவர் கையில கேத்தலை வச்சுட்டு இருப்பாரு, தண்ணியோட திரிவாரு. ஒரு முறிஞ்சா ஒதுவெடுக்கிறது, ஒரு முறிஞ்சா ஒதுவெடுக்கிறார். கோபேசிக்கு வந்த நேரத்தில் ஒரு நாள் குளிச்சிட்டு ஒது எடுத்து கொண்டு தண்ணி கேத்தலை கையில் எடுத்து கொண்டு வந்தா பஸ்ஸுக்கு கையை நிப்பாட்டினா பஸ் நிப்பாட்டலையா? இது பிரபலியமான இலங்கையில் ஒரு பிரபலியமான ஒரு செய்தி. பஸ் நிப்பாட்டினா அவன் நிப்பாட்டல, தண்ணி வடிஞ்சு கொண்டு இருக்கிற கையில கேத்தலோடிக்கு யாரு நிப்பாட்டுவார்? அவர் யோசிச்சிருப்பார், பைத்தியம் பிடிச்சவன். அவரை தாண்டி பஸ் போய் தூரத்து போனதே பஸ் நின்றுச்சு. பஸ் போகல, அப்படி நிக்குது பஸ். பார்த்தா பஸ் ஸ்டார்ட் ஆகுதில்லை, போகுதில்லை. யாரோ சொல்லி இருக்கிற, நீ ஒரு பெரிய ஒரு மனிதர் போலவர், அவர் விட்டுட்டு வந்தார், அங்க இருக்கிறார், அவரை ஏற்கல. அதுதான் அந்த இந்த பஸ் நிற்கிறது, போகாம இருக்கிறது. அவரை கொண்டு வந்து ஏத்து கூட்டி கொண்டு வந்து மன்னிப்பு கேட்டு ஏத்துன பின்னால்தான் பஸ் ஸ்டார்ட் ஆகிச்சார். சகோதரிகளை பிரபலியமான செய்தி, அவருடைய மக்பரா
அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற இடம் கொழும்பு நாவலை பள்ளிவாசல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்தான் அதனால தான் சகோதரிகளை ஆரிஃபீன்கள் பெரியவர்கள் உதுவுடனே இருப்பாங்க. உதுவுடன் இருக்கிற நேரமெல்லாம் நன்மை எழுதப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அது மட்டுமல்ல, இவன் உறுப்புகள் தஸ்மீக செய்கிறது. நாம் உருவ எடுத்தோமே, இந்த உறுப்பு அல்லாஹ்வை தஸ்மீக செய்து கொண்டே இருக்கிறது. உதுவுடன் உள்ள நேரத்தில் படுக்கிற நேரத்தில் உதுவுடன் யாராவது படுத்தால் அல்லாஹு தஆலா மலக்குமார்களை அனுப்புகிறான். யோசிச்சு பாருங்க, மலக்குமார்களை அல்லாஹ் அனுப்புகிறான். அந்த மலக்குமார்கள் மனிதர்களால, ஜின்களால, ஷைத்தானால வரக்கூடிய பிரச்சனைகள், ஆபத்துக்களை விட்டும் அல்லாஹ் அந்த மனிதனை பாதுகாக்கிறான். அதான் படுக்க முன்னால உதுவெடுக்கிறோம். ஜனாசாவை குளிப்பாட்டிட்டு என்ன செய்கிறோம்? ஜனாசாவை குளிப்பாட்டி முடிஞ்ச பின்னால் மார்க்கம் சொல்லுகிறது, அந்த ஜனாசாவுக்கு உதுவெடுத்துடுங்க. குளிப்பாட்டுறவர் மோத்த கழுவி, கைய கழுவி, தலையை மசி செஞ்சு காலை கழுகின பின்னால்தான் கஃன் பண்றது. ஏன்? கபருக்கு போற நேரத்திலும் உதுவுடன் போ, கபருக்கு போற நேரத்திலும் உதுவுடன் போ என்பதனால. அப்போ ஒரு மனிதன் படுக்க முன்னால உதுவுடன் படுத்தால், உதுவுடன் தூங்கினால் மலக்குமார்களை அல்லாஹ் அனுப்புவான். அந்த மலக்குமார்கள் ஆபத்துக்கள் ஷைத்தானால, மனிதர்களால் வரக்கூடிய ஆபத்துக்களை விட்டும் அல்லாஹ் அந்த மனிதனை பாதுகாக்கிறார். அவர் உசும்புற நேரத்தில் எல்லாம் பிறழுவாரு, திரும்புவாரு, திரும்புற நேரத்தில் எல்லாம் அவருக்கு நன்மை எழுதப்பட்டுக் கொண்டிருக்கும். அன்பானவர்களே, அது மட்டுமல்ல, சக்கராத்தை அல்லாஹ் லேசாக்குறார். சக்கராத்த அல்லாஹ் லேசாக்குறார். அது பெரிய பாக்கியம். சக்கராத் என்றது லேஸ் இல்ல, சக்கராத் என்றது லேஸ் இல்ல, ரூஹு போறது லேசா இல்ல, அது சரியான கஷ்டம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட துஆ இது. இந்த வருத்தம் எங்க உம்மத்துக்கு இருந்தா இதை எனக்கு தாயா அல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டாங்க. ரூஹ கலட்டுன்றது லேஸ் இல்ல. ஒரு ஆட்டை உயிருடன், உயிரோட ஆட்டை அறுத்து தோலை உரிக்காமல் உயிரோட தோலை உரிச்சா ஆட்டுக்கு எவ்வளவு வருத்தம்? உயிரோட தோலை உரிச்சா ஆட்டுக்கு எவ்வளவு வருத்தமோ அது போன்ற ஒரு பெரிய ஒரு வருத்தம் தான் ரூஹ கலட்டு என்கிறது. அப்படி மெதுவா கலட்டிட்டு வாரது. அதனால தான் உங்களுக்கு சரியா லேசா விளங்கிய சகோதரிகளே, ஒரு ஆள் மௌத்தானா என்ன செய்யற? அடிக்கழுகிற. குளிப்பாத்திய பிறகுக்கு அடிக்கழுகிற. அடிக்கழுகிற காரணம் ஏன் தெரியுமா? முதலாவது அடிக்கழுகித்தான் ஆக்களுக்கு வாரவங்களே பாக்குறது வைக்கிய ஜனாசாவை. அதுக்கு பின்னால எல்லாரும் போனது பிறகு தைமானத்தை பின்னால உறவு முன்பு மறுபடியும் குளிப்பாட்டி கஃன் செஞ்சு அடக்குற. அடிக்கழுகிற காரணம் ஏன் தெரியுமா? அந்த ரூஹு போற நேரத்துல அப்படியே சிறுநீர் பெய்த்திடும், நஜீஸெல்லாம் பெய்த்திடும். அவ்வளவு வருத்தம், அவ்வளவு வருத்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே வருத்தப்பட்டாங்க. ஆனால் ஒரு மனிதன் உணவுடன் மௌத்தானால் அல்லாஹ் அந்த மனிதனுக்கு சக்கராத்தை லேசாக்கிறார். சக்கராத்தை லேசாக்கிறார். சக்கராத்து வரத்த கஷ்டமாக இருக்கார். அல்லாஹ் அவருக்கு லேசாக்கி வச்சிடுவார். எனவே அன்பானவர்களே, இவர் நிறைய பிரயோஜனங்கள் இந்த உதுவில் இருக்கிறது. உதுவத்தில் முடிந்த பின்னால் என்னோதும் உதுவுக்கு முன்னால பிஸ்மில் சொல்லுகிறது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி உதுவெடுக்கிறார். இமாம்கள் சொல்றாங்க, ஸலவாத்தையும் சொல்லுங்க, பிஸ்மிலை சொல்லி ஸலவாத்தையும் சொல்லி போட்டு உதுவெடுங்க. யார் பிஸ்மில் சொல்லி உதுவெடுக்கலையோ அவருடைய உது அந்த கம்ப்ளீட் ஆகாது, பூரணமாக ஆகாது. பிஸ்மிலும் சொன்னால்தான் அந்த உதுவுல பூரணமான நன்மை இருக்கிறது. ஒருவனுக்கு முடிந்த பின்னால உதுவுடைய துஆ, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் اللهم اجعلني من التوابين واجعلني من المتطهرين واجعلني من عبادك الصالحين. இந்த துஆவை ஓதிட்டா சகோதரர்களே, நிறைய பேர் கவனிக்கிறாங்க இல்ல, இதை பத்தி யோசிக்கிறாங்க இல்ல, ஓதுறாங்க இல்ல. பாடமாக்குங்க, பிள்ளைகளுக்கு ஓத வைங்க, ஓதுங்க. என்ன நன்மை தெரியுமா? ஃபுத்திஹத் லஹு அப்வாபுல் ஜன்னத்தி ஸமானி. சொர்க்கத்துடைய 8 வாசல்களும் அவருக்காக அல்லாஹ் திறந்துடுவார். சின்னொரு வேலை ஒதுவெடுத்து முடிஞ்ச பின்னால் இந்த துஆ ஓதித்தா சொர்க்கத்துடைய 8 வாசலையும் அல்லாஹ் திறப்பானாம். இது முஸ்லிம்ல வார ஒரு ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ், லைஃபான வீக்கான ஹதீஸ் அல்ல. முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ். புகாரி, 2வது முஸ்லிம். குர்ஆன், அடுத்தது புகாரி கிதாபு,
அடுத்தது முஸ்லிம் ஷரீஃப். முஸ்லிம்ல வார ஹதீஸ் இது. ஒரு மனிதன் ஒதுவெடுத்து முடிந்த பின்னால் இந்த ஒதுவுடைய துஆவை ஓதித்தா அவருக்கு சொர்க்கத்துடைய 8 வாசலும் திறக்கப்படும். அவர் நினைச்ச வாசலால, விரும்பின வாசலால சொர்க்கம் போகலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவே அன்பானவர்களே, ஒரு விசேஷமான ஒரு இபாதத், நல்ல ஒரு இபாதத், பொதுவந்த இபாதத். இந்த இபாதத்தை நாங்க சரியாக செய்யணும், பேணுதலாக செய்யணும். உதுவினால நாங்க உதுவெடுக்கிற நேரத்தில் கையால செஞ்ச பாவங்கள், உறுப்பால செஞ்ச பாவம் எல்லாம் கழுவிப்படுகிறது. அப்ப நன்மையும் இருக்கிறது, பாவங்களும் கழுவிப்படுகிறது. உதுவோடு இருக்கிற டைமில எல்லாம் நன்மைகள் எழுதப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அதனால அன்பானவர்களே, இந்த உம்மத்துக்கு தான் இந்த உது அல்லாஹு தஆலா தந்தார். இந்த விதத்தில் உது செய்கிறது. இது எப்ப வந்தது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் போயிட்டு வந்த பின்னால தொழோனும் அந்த தொழுகைக்காக உதுவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் படித்துக் கொடுத்தார்கள். அதனால நாம் இபாதத்துக்களை பேணுதலாக தக்வாவோட, சிலவங்க உது எடுப்பாங்க, கையில ஏதாவது ஒன்று இருக்கும், நகத்துக்கு அடியில ஊத்து இருக்கும், தண்ணி போகாட்டி உது கூடாது. கையில பெயிண்ட் இருக்கும், தண்ணி படாட்டி உது கூடாது. கவனிக்க வேண்டும். ஏனென்றா சும்மா ஏனோ தானோ இபாதத் செய்யவில்லை, இபாதத்தை திருப்தியாக செய்யணும். என்னோட விஷயத்தை நாங்க செய்யற நேரத்தில் என்னோட வியாபாரமா எவ்வளவு கவனமா இருக்கும், அது எப்படியாக பெர்ஃபெக்டாக செய்யறதை நாங்க பார்ப்போமே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு பின்னால கேட்ட துஆ இது, அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். அல்லாஹ் எனக்கு நீ உதவி செய்வாயாக. எதுக்காக வேண்டி? அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக, உன்னை திக்ர் செய்வதற்கு, வ ஷுக்ரிக, உனக்கு நன்றி செலுத்துவதற்கு, வ ஹுஸ்னி இபாதத்திக, அழகான முறையில, நல்ல முறையில உன்னை இபாதத்து செய்வதற்கு எனக்கு உதவி செய்வாயாக. அப்ப அல்லாஹ்வுக்கு செய்கிற இபாதத்துக்களை நல்ல முறையில செய்தால்தான் அதில் நன்மை இருக்கிறது. அரைக்குறையாக செஞ்சா, கவனம் இல்லாம செஞ்சா, ஒரு பொதுபோக்காக கவனிக்காம செஞ்சா, அதால பாவங்கள் தான் வரும், நன்மை கிடைக்காது. ஆனால் நாங்க எங்களுக்கு மார்க்கத்தில் தரப்பட்ட இந்த உது என்ற இந்த இபாதத்தை சரியான முறையில் செய்து அதில் என்ன நன்மைகள் இருக்கிறதோ அதை பரிபூரணமாக அடைந்து கொள்வதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எமது இபாதத்துக்களை நீ கபூல் செய்வாயாக. இபாதத்தில் வரக்கூடிய பிழைகளை, தவறுகளை நீ மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, எமது கல்புகளை பரிசுத்தப்படுத்துவாயாக. ஈமானால் நிரம்பிய கல்பாக எமது கல்புகளை ஆக்கி வைப்பாயாக. எமது கடைசி சக்கராத்தை லேசாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், சக்கராத்துடைய நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னவர்களாக, ஒதுவெடுத்தவர்களாக, பரிபூரணமான மூமின்களாக வெள்ளிக்கிழமை நாளிலோ அல்லது வெள்ளிக்கிழமை ராவிலோ மக்காவிலோ மதீனாவிலோ மௌத்தாகி அங்கு அடங்கக்கூடிய பாக்கியத்தை அனைவர்களுக்கும் தந்தருள்வாயாக. பிரச்சனைகள், ஆபத்துகள், கஷ்டங்கள், கவலைகள் அனைத்தை விட்டு நீ எங்களை பாதுகாப்பாயாக. எங்களுக்கு தேவைகள் வார நேரத்தில் தேவைகளுக்கு போதுமான பணத்தை நீ தந்தருள்வாயாக. ஒரு பிள்ளைகளுக்கு நல்ல அறிவை கொடுப்பாயாக, ஒழுக்கத்தை கொடுப்பாயாக. கெட்ட பாவனைகள், கெட்ட கூட்டாளிமார்களை விட்டும் எங்கள் பிள்ளைகள் பரம்பரைகளையும் நீ பாதுகாத்துடுவாயாக. முஸ்லீம்களை நீ பாதுகாப்பாயாக, இஸ்லாத்தை நீ பாதுகாப்பாயாக. அல்லாஹ், முஸ்லீம்கள் எந்த நாட்டில் எந்த தேவைகளோடு இருக்கிறார்களோ அந்த தேவைகளை அவர்களுக்கு லேசாக்கி வைப்பாயாக. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله تعالى وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.